திருப்புகழ் 75. பஞ்ச பாதகம் உரு பிறை எயிறு எரிகுஞ்சி கூர்விடம் மதர்விழி பிளவக பங்க வாழ்முகம் முடுகிய நெடுகிய திரிசூலம் வந்த பாசமும் மருவிய கரதலம் மிஞ்சி நீடிய கருமுகில் உருவொடு பண்பிலாத ஒரு பகடு அது முதுகினில் யமராஜன் அஞ்சவே வரும் அவதரம் அதில் ஒரு தஞ்சமாகிய வழி அருள் பெறும் அன்பினால் உனது அடி புகழ் அடிமை என் எதிரே நீ அண்ட கோளகை வெடிபட இடிபட என் திசாமுக மடமட நடமிடும் அந்த மோகர மயிலினில் இயலுடன் வரவேணும் மஞ்சு போல் வளர் அழகமும் இளகிய ரஞ்சிதாமிருத வசனமும் நிலவியன வந்த தூயவெண் முறுவலும் இரு குழை அளவோடும் மன்றல் வாரிஜ நயனமும் அழகிய குன்றவாழ்னர் தம் மடமகள் தடமுலை மந்தராச்சலம் இசை துயில் அழகிய மணவாளா செம்சொல் மா திசை வடதிசை குடதிசை விஞ்சு கீழ்திசை சகலமும் இகழ் செய்து திங்கள் வேணியர் பல தளி தொழுது உயர் மகமேறு செண்டு மோதினர் அரசருள் அதிபதி தொண்டர் ஆதியும் வழி நெறி பெரு செந்தில் மாநகரில் இனிதூரை அமரர்கள் பெருமாளே. முருகன் பாண்டிய சக்கரவர்த்தி உக்ரகுமாரனாய் அரசாண்ட போது பொன் பெற வேண்டி மேருமலையை செண்டால் அடித்த திருவிழாடலை குறிக்கும் இத்திருப்புகழ். முருகன் அம்சமாய் உக்ரகுமார பாண்டியராய் தோன்றிய போது பாண்டிய நாட்டில் வர்க்கடம் ஏற்பட்டது. உயிர்கள் வருந்தின. அதனால் உக்ரகுமார பாண்டியர் மிகவும் வருத்தமுற்றார். அவரது வருத்தத்தை கண்ட சொக்கநாதர் அவர் கனவில் தோன்றி, மேருமலையில் உள்ள ஒரு குகையில் நிறைய பொருள் உள்ளது. நாம் உனக்கு முன்பு தந்த பொன் செண்டினால் அம்மலையை அடக்கினால் உனக்கு நிறைய பொருள் செல்வத்தை தரும். அதுகொண்டு நின்னாட்டு வர்க்கடம் நீங்கப் பெறும் என்று அருள் புரிந்தார். அதனால் உக்ரகுமாரர் பொன் செண்டால் மேருமலையை அடித்தார்.